அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு கம்பெனி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகிறதுக்கு என்ன டீம்லாம் ஒர்க் பண்ணணும், இந்த டீம்லாம் இருந்தால் தான் ஒரு கம்பெனி நல்லபடியாக ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வீடியோ நிறைய போட்டுருவோம். எலக்ட்ரிக்கல் வந்து இப்படி ஒர்க் கிடையாதுங்க, எலக்ட்ரிக்கல் ஜாப் சம்மந்தமாக. நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லா புரியும். ஜாப் எலக்ட்ரிக்கல் என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது, அது எப்படி இல்லாத ஒர்க் பண்ணுறாங்க, அது மூலம் எப்படி நம்ம அதிகம் நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எதனா ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறோம், ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்கலாம், ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் அடுத்த லெவல்லாம் போயிருக்கலாம், யாரும் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியாது நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், நம்மக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் என்னென்ன டீம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன டீம்ஸ்லாம் இருக்குது, அந்த டீம்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, எந்த ஸ்கில்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன படிச்சுட்டு இருக்கோம் தெரிஞ்ச உடனே நீங்கள் அதே ட்ராக்கில் நீங்கள் லேர்ன் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜாபில் கரியரில் போகிறதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன டீம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் டீம்ங்க. அக்கௌண்ட்ஸ் டீம் ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட்ஸ் டீம், அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், மார்க்கெட்டிங் டீம், ஹியூமன் ரிசோர்சஸ் டீம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். ஏழாவது வந்து இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் டீம்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இதில் இந்த டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீம்ஸில் என்னன்னா ஒரு கம்பெனி வந்து நம்ம நிறுவனம், அதாவது பேசிக், நான் சொல்லுறது டீட்டெயில் எது பேசிக்காக ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறது இந்த டீமில் இருந்தால் கம்பல்சரி டீம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்லபடியாக டெவலப் பண்ண முடியும். இன்கேஸ் ரெண்டு டீம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த இதெல்லாம் அது பேசிக்குங்க, சரிங்களா? இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக ரன் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் டீம் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனியோட வரவு செலவுகள்லாம் பார்க்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ இன்கம், எவ்வளோ செலவு, நம்ம லாபம் வருது, எப்படி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கணும். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ இன்கம் நம்ம டெய்லி வந்துட்டு இருக்கு, மந்த்லி இவ்வளோ இன்கம் நம்ம வந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் மூலியமாக நம்ம இவ்வளோ இன்கம் வருதுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மூலயமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்படி செலவு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய செலவுகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், எம்ப்ளாயி சேலரியாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், வெண்டர்ஸ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதாவது ஒரு பொருள் வந்து வாங்கும்போது அவங்க பணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால குவாலிட்டியாக இருக்கா, அது மூலம் நல்லா ஒர்த் இருக்கா, இல்லை நம்ம யூஸ்ஃபுல் இருக்கா, இது எவ்வளோ வாரண்டி இருக்குது, எவ்வளோ கேரண்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் டீம் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவோம், சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு கம்பெனி லா இருக்குது, அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணோம். இது ஒரு கம்பெனி வந்து ஒரு கம்மி அமௌண்ட்னா பரவாயில்லைங்க, ஆனால் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் வந்து செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குவாங்க, விற்பாங்க, டிரான்சாக்ஷன் நடக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம அது கரெக்ட் டைம் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், கரெக்டான டேக்ஸ்லாம் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் டீம் மெயின்டைன் பண்ணுறாங்க, சரிங்களா? இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன், இன்னும் டீப்பாக போனால் ரொம்ப பெருசாக போயிடும். பேசிக் இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க எல்லாமே வந்து அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து சேர்க்குறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. அதாவது டேக்ஸு, சேலரி, எம்ப்ளாயி சேலரி, வெண்டர் பேமெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, சரிங்களா? இது அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஒரு கம்பெனி வந்து நல்ல க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அவங்ககிட்ட தான் அவங்க இந்த டீம் வந்து ஒரு முக்கியமான டீம், சரிங்களா? ஓகே, அடுத்து நான் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் டீம், சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் வந்து ரெனோவேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், வெண்டர்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு பில்டிங் வந்து ஒரு ஆஃபீஸ் என்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்ல பார்த்தீங்களா, ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணணும், கரெக்டாக ஆள் அலோகேட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒரு கம்பெனி வந்து ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும் ஒரு டீமுக்கும், சரிங்களா?
அவங்க இந்த ஆஃபீஸ்க்கு என்னென்ன தேவையோ அவங்க வந்து செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஹவுஸ் கீப்பிங் டீம், டெக்னிக்கல் டீம் அண்ட் வெண்டர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணணும். ஒரு ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கரெக்டாக வராங்களா, கரெக்டாக அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் கோடில் தான் அவங்க வரணும். இந்த மாதிரி தான் அவங்க இந்த டைம் வந்து ஒர்க் பண்ணது டைம் ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த டைம் மீறி ஒர்க் பண்ணால் அதுக்கு என்ன எதனால் என்ன இது ட்ராவல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டீமும் வந்து ஃபுட் ரிலேட்டடு, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் வந்து என்ட்ரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்விரான்மெண்ட் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. வெண்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க ரெண்ட் பில், அக்ரிமெண்ட் பில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, எல்லாமே அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது தான் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமோடது முக்கியமான வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மக்களும் வச்சுக்கலாம், அந்த கிளைண்ட்டு வச்சுக்கலாம், யாரும் வச்சுக்கலாம், சரிங்களா. ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அது மூலிமா அவங்க பிராண்டை வந்து அவேர்னஸ் வந்து மக்கள் ப்ரொமோட் பண்ணி மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்கறது தாங்க, அதுதான் முக்கியமான வேலை. அதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டிவி ஆட்ஸு, ரேடியோ, பேனர், பேப்பர் ஆட்ஸு, சோஷியல் மீடியா, இதெல்லாம் வந்து பழையத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனினா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும், நார்மல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கம்பெனினா அது வேறு, ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனினா அது ஒரு மாதிரி மாறும், சரிங்களா. நான் சொல்கிறது ஜென்ரல், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு கம்பெனி அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள். சாஃப்ட்வேர் கம்பெனினா இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், நார்மல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக கொஞ்சம் மாறும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது பொதுவாக விஷயம் சொல்கிறேன், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டெலிவரி செய்யணும். அது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, அது குறிப்பிட்ட டைமில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் முடிச்சு அந்த டைம் லிமிட்லாம் இருக்குது, அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம முடிச்சு அந்த கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். அப்படி டெலிவரி பண்ணால் தான் நம்மக்கிட்ட பேமெண்ட் கரெக்ட் டைம் கிடைக்க முடியும். இதே மூலயமா நம்ம வந்து நம்ம குட் ரிலேஷன் வித் கஸ்டமர் கிட்ட குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். இது முக்கியமான வேலை. ஒரு மார்க்கெட்டிங்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை இங்கேருந்து மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது, சரிங்களா. இங்கே கிரியேட் இந்த அதாவது எப்படின்னு இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடு எப்படின்னு ப்ராஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங் என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குன்னா சில ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ISO சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுட்டுக்கு FFSI சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க எந்த நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கா, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, ரெண்டாவது அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்தா கண்டிப்பாக நல்ல எப்படி சொல்கிறது ப்ரொடக்ஷன், அதாவது கரண்ட்டு எந்த ஒரு இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் நல்லபடியாக ஒர்க் ஆகுமா, அவங்களாம் கரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுக்குமா, உங்கள் ஆஃபீஸ் எந்த லொக்கேஷன் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இந்த ஒர்க் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அந்த ரூல்ஸ் படி செய்யறதுக்கு தான் மார்க்கெட்டிங்கும் செய்வாங்க. நிறைய டீம் ஒர்க் பண்ணணும். அதில் மெயின் வந்து மார்க்கெட்டிங் உங்கள் டீம் பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது முக்கியமாக பங்கு வகிக்கும், சரிங்களா. நம்ம அடுத்து பார்க்க போது ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி தெரியும். ஹெச்ஆர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஆளை உள்ளே எடுக்கிறதும் அவங்க எதோ சரியில்லை அவங்க வெளியில் அனுப்புறதும் அவங்களோட அதிகாரம் இருக்குது. அதில் வந்து அவங்க கரெக்ட் டைம் அது ஒரு எந்த கரெக்டான டீம் ஆள் எடுத்து நம்ம உள்ளே போட்டு நம்ம கம்பெனி வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, சரிங்களா. ஒரு கம்பெனி பாலிசி இருக்குது, அந்த கம்பெனி பாலிசி படி எம்ப்ளாயை வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி அவங்கள வேலை செய்ய வைக்கிறது. இந்த டைம் தான் வரணும், இந்த டைம் தான் வெளியில் போகணும், இந்த ட்ரெஸ் கோடில் தான் நீங்கள் உள்ளே வரணும், இதுதான் நீங்கள் அலோவ் பண்ணணும், இதுவெல்லாம் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, இது மாதிரி பிரச்சனை யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அது உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு எல்லா விஷயங்களும் கலந்து இன்க்ளூடாக இருக்கும், சரிங்களா. இதெல்லாம் வரும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஸ்கில் அவங்க வந்து எப்படி அவங்க ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அது வந்து ஈவெண்ட் எப்படி ஒரு ஈவெண்ட் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கோர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஃபீஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு சில ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம், எப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. எம்ப்ளாய் அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா. இது ஒரு கேட்டகரியில் போயிடும். இப்போ நீங்கள் ஹெச்ஆர் பார்த்து இப்போ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் வந்து உங்கள்கிட்ட அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க் டேட்டாஸ் ஃபுல்லாகவே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது சர்வர் ரூம் வச்சுருப்பாங்க, அந்த சர்வர் ரூமில் அவங்க டேட்டாஸ்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கிளைண்ட்டு கூட வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும், ஃபாரின் சைட்லேருந்து இங்கேயும் சரி ஃபாரின் சைடு எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இன்டர்வியூஸ் அந்த ஸ்பீட் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க யூஸ் பண்ணுற டேட்டாஸ்லாம் யாரும் ஹேக்கர் கிட்ட வந்து போகாமல் அவங்க கரெக்டாக அந்த செக்யூர் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரூம் சர்வர் ரூம் வந்து ஏசி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க வச்சு டிவைஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கான ரெக்கார்டிங்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் டிவைஸ், அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வச்சுக்கிற டேட்டாஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வருதுங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ரெக்கார்டிங் மெயின்டைன் பண்ணுறது, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், இதெல்லாம் அசெட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அவங்க வந்து
அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் குவாலிட்டி டீம் சொல்லுவாங்க. இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பொருள் வந்து நீ இப்போ அவங்க வந்து எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டர்ஸ் கிட்ட ஒரு பொருள் வாங்க போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கா, எவ்வளோ ஒர்க் ஆகுமா, இல்லை இப்போ நீங்கள் ஒரு பொருள் வைக்கணும் அது வந்து இப்போ சென்னையில் ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். சென்னையில் இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஏசி வச்சுப்போம், ஒரு ஏசி ஒன்று வாங்கினு வச்சுங்களேன். அது சென்னையில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கிட்ட விசாரிப்பாங்க. அந்த விலை வந்து எவ்வளோ கம்மியாக எவ்வளோ எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வர முடியும் பார்ப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து அதாவது அக்கௌண்ட்ஸ் டீம் கன்சல்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுப்போம், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீ என்ன பொருளாலும் வாங்கிக்க சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த டீம் என்ன பண்ணணும், சென்னையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஏசி பற்றி ஒரு 10 ஏசி வாங்க போகிறது ஒரு அமௌண்ட் இருக்குன்ட்டு விசாரிப்பாங்க. அந்த எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நம்மளை வாங்க முடியுமா அப்படின்னு ட்ரை பார்ப்பாங்க. இந்த மாதிரி 3 கம்பெனி பிரிப்பாங்க. சென்னைக்குள்ளே பார்ப்பாங்க, இல்லை அவுட் ஆஃப் சென்னை பார்ப்பாங்க, தமிழ்நாடு பார்ப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியில் பார்ப்பாங்க, இந்த மாதிரி சவுத் இந்தியா பார்ப்போம், ஒரு நார்த் இந்த மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த பொருள் நம்ம குவாலிட்டியாக இருக்கா, நல்லா வாங்க முடியுமா அப்படின்ற வாங்கி எவ்வளோ வாரண்டி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம அப்ரூவ் கொடுப்பாங்க. அது வந்து பொருள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி அவங்க மட்டும் கொடுக்கும். இதை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி தான் ஒர்க் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம சேஃப்டி எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி வைப்பாங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அந்த ஃபயர் எம்ப்ளாயி சேஃப்டி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க நல்லா இந்த குறை நிறைவேறா இருக்கா, நல்ல எல்லாமே கரெக்டாக ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து இப்போ ப்ராப்பராக ரன் ஆகுதா, இந்த மாதிரி எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க முக்கியமானது. சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இவங்களுக்கு இருக்குது. பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே பல்காக எல்லாமே வருங்க. பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரெனோவேஷன் ஒர்க்லேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேசிங்லேருந்து ப்ராஜெக்ட் பர்ச்சேசிங்லேருந்து சிஸ்டம்ஸ் எது இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கிடும். அது சேல்ஸ் பண்ணுறது, ப்ராஜெக்ட் சேல்ஸ்லேருந்து எல்லாமே இவங்க வந்து அது அடங்கிடும். ப்ரொக்யூமெண்ட்டும் ரினோவேஷன் ஒர்க்கு, இனோவேஷன் ஒர்க், புதுசாக ஏதாவது செய்யணும், புதுசாக கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இனோவேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிளைண்ட் ஒரு ஆஃபீஸ் வரானா அவனுக்கு என்னென்ன வழி நடத்தணும்ட்டு ஒரு டீம் குரூப் மீட்டிங்காக நடத்துவாங்க. சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, இந்த எல்லா டீம் சேர்ந்தும் ஒரு ஆஃபீஸை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒர்க் பண்ண முடியும் கண்டிஷன். சரிங்களா? இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ என்னென்ன டீம் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, குவாலிட்டி டீம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா? கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் இவங்க வந்து என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட், நிறைய கம்பெனியில் ப்ராஜெக்ட் வைப்போம் பார்த்தீங்களா? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பான், அவனுக்கு கீழே அசிஸ்டன்ட் இருப்பான், அவனுக்கு கீழே ஒரு டீம் லீடர் இருப்பான், அவன் டீம் லீடருக்கு ஒரு ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எல்லாமே அவங்க ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து அந்த கிளைண்ட் ரிலேஷன் கீழே தான் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? அவங்க எல்லாமே அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, இந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுங்க, அந்த டைம்குள்ளே வந்து டெலிவரி பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீ கரெக்டாக எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்ட் டைம் அவங்க டெலிவரி பண்ணி ஃபுல்லாக வந்து ஆன் டைமில் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க கொடுக்குற வேலை வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராஜெக்ட் டீம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டீமு எல்லா டீமும் வந்து இன்டர்லிங்க. இந்த எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா லிங்க்ல தாங்க இருப்பாங்க. எந்த ஒரு போர்ட் மீட்டிங் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கம்பெனியோட சிஇஓ கூடுவாங்க. அந்த மிட் ஆஃப் மேனேஜர் வந்து உட்கார சிஇஓ இருப்பாங்க, டேரக்டர் இருப்பாங்க. அந்த டேரக்டர் கீழே வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் உட்கார வச்சு அவர் கீழே இந்த டீம் எல்லாரோட ஹெட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகிறோம், புது பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த பொருளை வாங்க போகிறோம், இவ்வளோ காஸ்டிங் ஆகுது, அது எப்படி பண்ணலாம், என்னென்ன எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், இது மூலயமா வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி விசாரிப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அது வந்து நம்ம கம்பெனி க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை நம்ம லாஸஸ் வருமா, ப்ராஃபிட் வருமா, இந்த மாதிரி எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி அவங்களை என்கரேஜ் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யலான்ட்டு இந்த மாதிரி எல்லா டீமும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஐடியாஸ்லாம் கேட்டு அந்த டீம் தண்ணி தான் பிரிச்சுப்பாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் டீம் அந்த பர்ச்சேசிங் ஒர்க், அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த சம்மந்தமான விஷயம் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு போயிடும். இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இவங்க எல்லா ஐடியாஸ் வாங்கிட்டு அந்த டீம் அதை எடுத்துக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஒர்க் பண்ணோம், என்ன ஐடியாஸ்லாம் கேட்டு அந்த டீம் அப்படி எடுத்துக்கும். மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கம்பெனி வந்து நல்லா க்ரோத்தாக ஒர்க் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டீம் சரியாக ஒர்க் பண்ணணும்னா அந்த கம்பெனி வந்து சரியாக ரன் ஆகுது சான்ஸ் கஷ்டம் தாங்க. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்பெனி ஒர்க் ஆகிறதுக்கான விஷயம் தான் இது. சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு கம்பெனி என்ன ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்ன நான் நிறைய விஷயம் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். ஏன்னா நான் சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சொல்லிட்டு இந்த வீடியோவை
இன்னும் டீப்பாக போனால் ஒரு நல்லா ரொம்ப லென்த்தாக போய்டும் வீடியோ, அது உங்களுக்கு கஷ்டமாகிடும். இன்கேஸ் ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து வேறு அது அதிகமாக சர்ச் பண்ணி அதுக்கான நாலேஜ் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் போகிறவங்க ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எந்தெந்த ஃபீல்டில் எது படிச்சுட்டு எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இந்த அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேங்க, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமில் இருக்குங்க, நான் மார்க்கெட்டிங் டீமில் இருக்கேன், நான் HR டீமில் இருக்குங்க, நான் சிஸ்டம் டீமில் இருக்கேன்னா ப்ராஜெக்ட் டீமில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓ இவங்க இந்த சம்மந்தப்பட்ட இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஓ இது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதனால தான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நாங்கள் என்னவா போகலாம், இல்லை மற்றவங்க யாரும் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண சொன்னால் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறோம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? இதே மூலியம் உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரியப்படுறதுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் சேனல் எலக்ட்ரிக்கல் சம்மந்த வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் சார்ந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு க்ரோத் ரொம்ப கம்மி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். அது ஒர்க் பண்ணுறவங்களாவே தெரியும். அது சம்மந்த வீடியோ, அது எப்படி க்ரோத் டெவலப் பண்ணுறது, எந்த ஃபீல்டு பெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோங்கள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.